மெய், உண்மை, தேசம், நாடு, நூலாடை, நூல் ப்ளஸ் ஆடை, எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க. இலக்கணம். நால்வகை சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, காலை, நன்மை, ஓடுதல். வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு: தந்தையும் தாயும். மற்று, மற்றொருவர். திருக்குறளை. உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். மாநகரம். சால, சாலச் சிறந்தது. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஒன்று என்பதை குறிக்கும் ஒரு, ஓர் ஆகிய 2 சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது. அது நன்றாக உள்ளது. தண்டருள், குளிர்ந்த கருணை. கூர், மிகுதி. செம்மையருக்கு, சான்றோருக்கு. ஏவல், தொண்டு. பராபரமே, மேலான பொருளே. பணி, தொண்டு. எய்தும், கிடைக்கும். எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும். அல்லாமல், அதைத் தவிர. சுயம், தனித்தன்மை. உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை. தம் கூட்டல் உயிர், தம்முயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்றிருக்க. தான் என்று, தான் ப்ளஸ் என்று. பசு. முகி, முகம்.